கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீஃபரன்ஸ் நம்பர் 3553 மே 1905. பாடத்தின் தலைப்பு எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தர். பக்கம் 940 முதல் 951 முடிய. ஆதார வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 28 முதல் 40 வசனங்கள் முடிய. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37வது வசனம். பிலாத்துவினுடைய அரண்மனையில் நடந்திட்ட இயேசுவின் விசாரணை குறித்த விஷயங்களே நம்முடைய பாடமாக உள்ளது. இயேசு உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதிக்கு முன்பு நின்று கொண்டிருந்தார். எவ்விதமான சாதகமான சூழ்நிலைகள் இல்லாத போதிலும் வியக்கத்தக்க அமைதியுடனும் தைரியத்துடனும் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது காலை வேளையாக இருந்தது. சுமார் 8 மணி அல்லது அதற்கு முன்னதாக இருந்திருக்க வேண்டும். அவர் தமது சீஷர்களுடன் பஸ்கா புசித்தது முதல் அவருடைய நரம்புகளின் மீதான அழுத்தத்திற்கு ஓய்வில்லாமல் இருந்தது. அவர்களின் பாதங்களை கழுவினார். தம்முடைய சொந்த மரணத்திற்கான அடையாளமாக அப்பத்தை பிட்டு தமது சீஷர்களுக்கு கொடுத்து நினைவு கூறுதலின் ராபோஜனத்தை நிறுவினார். பின்னர் சம்பவிக்க போகிறவைகளை முழுதும் அறிந்தவராக யூதாஸ் திட்டமிட்டதை செய்யும்படிக்கு அவனை அனுப்பினார். பின்னர் கெத்செமனேக்கு போகிற வழியில் அவர் சீஷர்களிடம் திராட்சை செடி மற்றும் கொடிகள் குறித்து பேசி பின்னர் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளது போல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பின்னர் கெத்செமனே தோட்டத்திற்குள் அவர் வந்து தம்மை குறித்து வியாகுலத்துடன் ஜெபம் பண்ணி தாம் செய்த பணிகள் பிதாவின் அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முழுமையாகவும் திருப்திகரமாகவும் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்று அறிய கவலை கொண்டவராகவும் இருந்தார். தம்மை பலப்படுத்தும்படிக்கு அனுப்பப்பட்ட தூதன் வாயிலாக தமக்கான அங்கீகரிப்பை அவர் பெற்றது முதல் சகலமும் சமாதானத்துடனும் அமைதியுடனும் காணப்பட்டது. அவரை சிறைப்பிடித்த விஷயம், அவருடைய சீஷர்கள் சிதறடிக்கப்பட்ட விஷயம், பிரதான ஆசாரியனின் நீதிமன்றத்தில் அவர் விசாரிக்கப்பட்ட விஷயம், அவர் கேலி பண்ணப்பட்டு காரி உமிழப்பட்டு முகத்தின் தாடி மயிர் இழுக்கப்பட்டு தலையில் கொட்டப்பட்டு அவருடைய கண்கள் கட்டப்பட்டு அவரை குட்டினது யார் என்று தீர்க்க தரிசனம் கூற சொல்லப்பட்ட விஷயமாகிய இந்த சகல அவமானங்களையும் அவர் பொறுமையுடன் சகித்தார். மேலும் இரவு பொழுது ஒரு மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது என்பது யூதர்களின் பிரமாணங்களுக்கு எதிரான ஒன்றாக இருந்தபடியால் மீதமான அவருடைய விசாரணையானது ஆலோசனை சங்கத்தார் விதிமுறைப்படி அவரை குற்றவாளி என முடிவு தீர்க்கப்படத்தக்கதாக விடியும் வரை தள்ளி வைக்கப்பட்டது. இதற்கிடையில் அவருடைய அன்பான சீஷர்கள் மந்தையைப் போல சிதறடிக்கப்பட்டு விட்டனர். மேலும் சேவல் கூவுவதற்கு முன்னதாகவே பிரியமான பேதுருவும் அவரை சபித்து பேசி அவரை மறுதலித்து விட்டார். இந்த அனைத்து அனுபவங்களுக்குள் கடந்து சென்ற பிற்பாடு அநேகமாக எவ்விதமான ஓய்வும் இல்லாமல் இருந்தபோதும் தமது ஊழியங்கள் காரணமாகவும் மற்றவர்களை சொஸ்தமாக்கும்படிக்கு தம்முடைய சத்துவத்தை கொடுத்துவிட்ட காரணமாகவும் பலவீனம் அடைந்திருந்த போதும் நமது கர்த்தர் பிலாத்துவின் முன்பு மிகுந்த அமைதலுடன் பலத்துடனும் நின்றது வியக்கத்தக்க விஷயமாகும். அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று ஏற்கனவே தங்கள் மனதில் நிர்ணயித்து கொண்டிருந்த அவருடைய சத்துருக்களாகிய ஆலோசனை சங்கத்தார் மற்றும் பிரதான ஆசாரியர்கள் தங்களுடைய இருதயத்தில் கொலை பாதகத்தை சுமந்து கொண்டிருக்க பயபக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக அரண்மனைக்குள் பிரவேசிப்பதில்லை என்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அரண்மனைக்குள் பண்டிகையின் போது பிரவேசித்தார்கள். ஆனால்
அது அவர்களின் பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்திவிடும் என்பது அவர்களின் பாரம்பரியமாய் இருந்தது. அந்தோ மனித இருதயம் எத்தனை திருக்குள்ளதாய் இருக்கிறது! மத ரீதியான சடங்காச்சாரமான தூய்மையினை முன்வைத்தும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் செய்யவும் நாடுகின்றோம் என்று வெளித்தோற்றமாய் அறிக்கை பண்ணியும் ஒளியின் வஸ்திரத்தினுடைய வேஷத்தில் எவ்வளவு கொலைபாதகங்களும் அருவருப்பானவைகளும் மறைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு உன்னிப்பாக இப்பாடத்தில் நாம் சுட்டி காண்பிக்கிற விஷயமானது நம்முடைய நாட்களிலும் மற்றும் ஜீவியத்தின் அநேக விஷயத்திலும் காணப்படுகின்றது. மாய்மாலம் என்பது மிக பொதுவாக காணப்படுகின்ற பலவீனமாய் இருக்கின்றது. சில சமயம் மாய்மாலக்காரன் வஞ்சகனின் இருதயத்தின் இடமிருந்தே தவறுகள் ஒளிந்து மறைந்து காணப்படுகின்றது. இச்சம்பவத்திலும் கூட அப்படியாகவே உள்ளது. இந்த மனுஷர்களை குறித்ததான பேதுருவின் வார்த்தைகளும் நம் நினைவுக்கு வருகின்றது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 17வது வசனம். உண்மை என்னவெனில், ஊழியம் செய்கின்றோம் என்ற எண்ணத்திலும் கூட மாபெரும் குற்றங்கள் அறியாமையினாலே செய்யப்படுவதினால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கின்ற அனைவரும், சத்தியம் மற்றும் நீதியை நேசிப்பவர்களாய் இருக்கும் அனைவரும் சுய வஞ்சனையில் விழும் வகுப்பாரில் ஒருவராக மாறிவிடாதபடிக்கு தங்கள் சொந்த இருதயங்களையும் நோக்கங்களையும் ஆராய்ந்து சோதித்து பார்ப்பதில் மிக கவனமாய் இருக்க வேண்டும். பஸ்காவை புசிக்கத்தக்கதாக. இவ்வசனத்தின் இப்பாகமானது சில குழப்பங்களை ஏற்படுத்தி உள்ளது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் முந்தின நாள் சாயங்கால பொழுதிலேயே பஸ்கா ராபோஜனத்தை புசித்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பஸ்கா புசிப்பு முடிந்திருக்குமானால் பின்னர் ஏன் இவர்கள் தாங்கள் பஸ்கா ராபோஜனம் புசிப்பது தடைப்படாததற்கு ஏதுவாக தாங்கள் தீட்டுப்படக்கூடாது என்று அஞ்சினார்கள் என்று கேள்வி எழலாம். ஆனால் அந்த நாள் துவங்கி ஒரு வாரம் வரையிலும் நீடிக்கும் பஸ்கா பண்டிகை மனதில் கொண்டே அவர்களின் விண்ணப்பம் காணப்பட்டது என்று நாம் பதிலளிக்கின்றோம். நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவெனில், பஸ்கா என்ற வார்த்தையானது ராபோஜனத்திற்கும் அதனை தொடரும் பண்டிகை வாரத்திற்கும் பொருந்துகின்றதாய் உள்ளது. யூதர்கள் பண்டிகை வாரத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் செலுத்தினவர்களாய் இருக்க, கிறிஸ்தவர்களாகிய நாமும் விசேஷமாக பஸ்கா ராபோஜனத்தின் மீது அல்லது பஸ்கா ராபோஜனத்திற்கு பதிலாக இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் உள்ள கர்த்தருடைய பின்னடியார்களுக்கென அன்று சாயங்கால வேளையில் நிறுவப்பட்ட நினைவு கூறுதலின் போஜனத்தின் மீது முக்கியத்துவம் காட்டுகிறவர்களாக இருக்கின்றோம். உள்ளே அசுத்தமாய் இருக்க வெளியே பாத்திரத்தை சுத்தமாய் வைத்திருப்பதை குறித்து, அதாவது வெளித்தோற்றத்தில் பரிசுத்தம் தூய்மையுள்ள நபர்களாக மற்றும் ஜாதியினராக காட்டிக்கொண்டு உள்ளத்திலோ பரிசுத்தம் தூரமாய் காணப்படுகிறதை குறித்து யூதர்களை நமது கர்த்தர் அடிக்கடி கடிந்து கொண்டுள்ளார். வேறொரு தருணத்தில் அவர்கள் மிகுந்த சடங்காச்சாரமாய் உபவாசம் இருப்பதையும் மற்றும் உணவு உட்கொள்ளாததையும் வெளியரங்கமாய் காட்டுகிறார்கள். ஆனால் எதையும் அபகரித்து கொள்ளும் அளவுக்கும் மற்றும் அடையாள பாஷையில் விதவைகளின் வீட்டை பட்சிக்கும் அளவுக்கும் அவர்களின் இருதயங்களில் அவ்வளவுக்கு அன்பு குறைவுபட்டதாகவும் அவ்வளவுக்கு சுயநலம் உள்ளதாகவும் இருக்கின்றது என அவர்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டினார். சுத்தம், தூய்மை மற்றும் பரிசுத்தம் தொடர்புடைய வெளியரங்கமான சடங்கு முறைகளை குறித்து நமது கர்த்தர் எதுவும் பேசவில்லை. ஆனால் தேவனுடைய பார்வையில் மிக முக்கியமாக காணப்படும் இருதய தூய்மை, பரிசுத்தத்தின் ஸ்தானத்தை இந்த வெளித்தோற்றமான சடங்கு முறைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நமது கர்த்தர் கூறினார். தனது அரண்மனைக்குள் அவர்கள் வரமாட்டார்கள் என்று பிலாத்து அறிந்தபோது அவர்களுடைய வழக்கங்களை நினைவு கூர்ந்தவனாக வெளியே வந்து தனது அதிகாரப்பூர்வமான சிங்காசனத்தை அங்கே வெளியே கொண்டு வந்து வைத்து அதில் உட்கார்ந்தான். குற்றவாளிக்கு எதிரான அவர்களின் குற்றச்சாட்டுகளை கூறுங்கள் என்று பிலாத்து அவர்களிடம் கேட்டபோது அது அவர்களை வியப்பிற்குள்ளாக்கிற்று.
தாங்கள் பிலாத்துவிடம் கொண்டு வரும் எந்த குற்றவாளியையும் பிலாத்து ஏற்றுக்கொள்வார் என்றும், அதிலும் ஒருவேளை தாங்கள் குற்றம் சாட்டும் நபர் தங்களுடைய ஜாதியாரில் ஒருவனாக இருப்பானாகில் அவன் நிச்சயமாக கேடான மனுஷனாகவும் ரோமர்களின் கரங்களில் இருந்து குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை பெற்றுக்கொள்ள பாத்திரவானாக இருப்பான் என்றும், பிலாத்து திருப்தி அடைந்தவராக இருப்பார் என்றும் எண்ணினவர்களாக முன்னாட்களில் விளங்கின பிலாத்துவின் வழக்கத்தை தான் அவரிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கின்றார்கள். இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம். வசனம் 30 என்ற அவர்களின் பதில் அவர்களின் அதிர்ச்சியை காட்டுகின்றது. அதாவது, பிலாத்துவே, ரோம அதிகாரத்தின் பிரதிநிதியாகிய உம்முடைய கரங்களில் நற்கீர்த்தியுடைய எங்கள் ஜனங்கள் மத்தியில் உள்ள எந்த மனுஷனை ஆகிலும் ஒப்பு கொடுக்க நாங்கள் விரும்புவோம், இணங்குவோம் என்று நீர் எண்ணுகிறீரோ என்ற விதத்தில் அவர்களுடைய பதில் காணப்பட்டது. இவனை நீங்களே கொண்டு போய் நியாயம் தீருங்கள். பிலாத்து ஆலோசனை சங்கத்தாரிடமே திரும்பி பொறுப்பை ஒப்பு கொடுத்தது மிக சரியே. பொறாமை மற்றும் துர்குணம் காரணமாகவே அவர்கள் இவ்விதமாய் இயேசுவை நடத்துகின்றனர் என்று பிலாத்து அறிந்து உணர்ந்து கொண்டதாக வேத பகுதிகள் நமக்கு காட்டுகின்றன. மேலும் தன்னிடம் கொண்டு வரப்பட்டவர் சாதாரண குற்றவாளி அல்ல என்றும், இக்குற்றவாளிக்கு விடுதலை கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அது ரோம சாம்ராஜ்யத்தின் அமைதி குலைத்துவிடும் என்றும் பிலாத்து அறிந்தவராக இருந்தார். ஏமாற்றம் கண்ட யூத அதிகாரிகள் ஆனவர்களோ தங்களுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள விருப்பம்தான். ஆயினும் எந்த மனிதனுக்கும் மரண தண்டனை அளிக்கும் அதிகாரம் தங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டதே என்ற விதத்தில் பதில் உரைத்தனர். யூதருடைய வேதத்தில் பின்வரும் குறிப்பு காணப்படுகின்றது. ஆலயம் அழிக்கப்படுவதற்கு 40 வருடங்களுக்கு முன்னதாக பெரிய அளவிலான குற்றங்களை நியாயம் தீர்க்கும் அதிகாரமானது இஸ்ரவேலரிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. இக்குறிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தெய்வீக வழி நடத்துதலின்படி குற்றவாளிக்கு மரண தீர்ப்பு அளிக்கும் அதிகாரமானது நமது கர்த்தர் குற்றம் சாட்டப்பட்ட அதே வருடத்தில் யூதர்களிடமிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் யூதர்கள் ஒருபோதும் எவரையும் சிலுவையில் அறையாத விஷயமும், சிலுவையில் அறை மரணமானது ரோம சட்டத்தின் கீழ் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்குமுறையாக இருக்கிறது என்ற விஷயமும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நீண்ட காலத்திற்கு முன்னதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் குறித்த விஷயமும், மற்றும் கர்த்தர் தாம் சிலுவையில் அறையப்பட போவதை குறித்து தீர்க்க தரிசனமாக நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று கூறின விஷயமும் நம் நினைவுக்கு கொண்டு வரப்படுகையில், இயேசு குற்றம் தீர்க்கப்பட்ட வருஷத்தில் மரண தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் யூதர்களிடமிருந்து எடுக்கப்பட்டது என்ற குறிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32, 33 வசனங்கள், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், உபாகமம் 21வது அதிகாரம் 23வது வசனம். அந்த குறிப்பிட்ட வருடத்தில் யூதர்களிடமிருந்து அவ்வதிகாரம் எடுத்து கொள்ளப்பட்டபடியால் தான் இயேசு கல்லால் எறிந்து கொல்லப்படாமல் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணினபடியால் யூதரின் விசாரணையில் அவர் தேவ தூஷணம் புரிந்தார் என்பதே அவர் மீது இருந்த உண்மையான குற்றச்சாட்டாகும். யூதர்கள் தங்களை ஒருபோதும் தேவனுடைய குமாரர்கள், புத்திரர்கள் என்று கூறிக்கொண்டதில்லை. அவர்கள் மத்தியில் உயர்ந்த ஸ்தானம் வகித்தவர்கள் தேவனுடைய நண்பனான ஆபிரகாம், அடுத்து தேவனுடைய ஊழியக்காரன மோசேயும் தீர்க்கதரிசிகளும் பணிவிடைக்காரர்கள் என்னும் ஸ்தானத்தை வகித்தார்கள். புதிய புத்திரர் வீட்டாரின் தலையாக கிறிஸ்து வருவதற்கு முன்பு வரையிலும் எவரும் புத்திரர்களாக கருதப்படவில்லை. மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும்
முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்ற வசனங்கள் இதற்கு இசைவாக உள்ளது. எபிரேயர் 3வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். ஆலோசனை சங்கத்தார் முன்பு தேவ தூஷணம் பேசினவராக குற்றம் சாட்டப்பட்ட நமது கர்த்தரானவர் கல்லால் எறியப்பட்டு கொலை செய்யப்படும் தண்டனைக்கு பாத்திரமானவராக இருந்தார். ஆனால் மரண தீர்ப்பு வழங்கும் அதிகாரமானது யூதர்களின் கையை விட்டு எடுக்கப்பட்டிருந்தபடியாலும் அந்த அதிகாரம் ரோமர்களின் கைகளில் சென்றபடியாலும் சூழ்நிலைகள் மாறிவிட்டது. மேலும் நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்படுவார் என்று முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு நமக்காக சாபமாக்கப்பட்டார். யூதர்களின் ராஜா. லூக்கா விசாரணை குறித்ததான வேறு சில செய்திகளை நமக்கு பதிவு செய்துள்ளார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 2வது வசனம். 3 குற்றச்சாட்டுகளை யூதர்கள் முன் வைத்தார்கள். மேலும் அம்மூன்று குற்றச்சாட்டுகளும் ரோம அரசாங்கத்திற்கு எதிரான துரோக செயலாக இருந்தது. 1. ஜனங்களை கலகப்படுத்துதல். 2. ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று தடை விதித்தல். 3. தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்று அறிவித்தல் என்பவைகளே. இந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் பொருட்டு சாட்சிகளும் கொண்டு வந்திருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. புத்தி கூர்மையும் சிந்தனை திறனும் இல்லாத எந்த மனுஷனும் பிலாத்து இருந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இடம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிலாத்து அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவனாகவும் பாவம் நிறைந்த மனுஷனாகவும் இருந்தாலும் தனக்கு முன் கொண்டு வரப்பட்ட வழக்கின் உண்மை நிலையை உடனடியாக கிரகித்து கொண்டவனாக இருந்தான். அவன் இவ்வழக்கு மத ரீதியிலான துன்புறுத்தல் என்றும் ரோம அரசாங்கத்தை ஓங்க செய்வதில் குற்றம் சாட்டுபவர்கள் அக்கறை ஆர்வம் கொண்டிருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் எவ்விதத்திலேயும் அரசாங்கத்திற்கு கேடு விளைவிப்பவர் அல்ல என்றும் உணர்ந்து கொண்டான். சாட்சிகளின் வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு சிறைப்பிடிக்கப்பட்டவரிடம் தனிப்பட்ட விதத்தில் பேசும்படிக்கும் தான் அவ்விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று யோசிப்பதற்கும் என பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் பிரவேசித்தான். நீ யூதருடைய ராஜாவா என்பதே பிலாத்து இயேசுவிடம் கேட்ட முதல் வார்த்தை என்று 4 சுவிசேஷகர்களும் ஒரே கருத்தை பதிவு செய்துள்ளனர். இக்கேள்விக்கு நமது கர்த்தரால் பதில் அளிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அவர் யூதர்களின் ராஜாதான். இந்த ஸ்தானத்தை எடுப்பதற்காகவே அவர் தமது பரலோக மகிமையை துறந்து வந்தார். அவருடைய வருகையானது நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தெய்வீக வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவருடைய வருகையையே அடிப்படையாக கொண்டிருந்தது. இப்பொழுது அவரால் பிலாத்துவின் முன்னிலையில் அவ்வுண்மையை மறுதலிக்க முடியாது. அப்படி மறுதலித்து கூறுவாரானால் அது அவருடைய போதனைகளை கவிழ்த்து போடுவதாகவும் தெய்வீக திட்டத்தின்படி அவர் ஸ்தாபிக்க விரும்பின விசுவாசத்தையும் கவிழ்த்து போடுகிறதாகவும் விடும். ஆனால் அவர் அச்சமயத்தில் ரோமர்களிடமிருந்தும் பிலாத்துவினிடமிருந்தும் அரசாங்கத்தை பிடுங்கி எடுப்பதற்கு தாம் நாடவில்லை என்பதை தமது பதிலின் மூலமாக பிலாத்துவின் நிமித்தமாகவும் நம் அனைவர் நிமித்தமாகவும் தெளிவாக காட்ட வேண்டியிருந்தது. நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்ற பதிலை வாசிக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 34வது வசனம். எளிமையாக அவரது வார்த்தைகளை விவரிக்க வேண்டுமெனில், ரோமானியன் ஆகிய நீர் உமது கண்ணோட்டத்திலிருந்து இக்கேள்வியை கேட்கின்றீரோ, அல்லது மதவாதியாகிய யூதர்களின் நம்பிக்கையின் கண்ணோட்டத்திலிருந்து இக்கேள்வியை கேட்கின்றீரோ என்ற விதத்தில் கேட்டார். பிலாத்து இதற்கு பிரதியுத்தரமாக, நான் யூதன் அல்ல என்பதை நீர் அறிவீர். மேலும் உம்முடைய ஜனங்களின் நம்பிக்கையின் மீது எனக்கு ஈடுபாடும் இல்லை. உம்முடைய சொந்த ஜனங்களும் உம்முடைய ஜனங்களின் பிரதானமான மத அதிகாரிகளும், அதாவது நீர் எந்த ஜனங்களின் ராஜா அல்லது பிரபு என்று உம்மை கருதி கொள்கின்றீரோ அந்த ஜனங்களே உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்துள்ளனர். உம்மை நான் மரண தீர்ப்புக்குள்ளாக்கும்படிக்கு உம்மை என்னுடைய அதிகாரத்தின் கீழ் ஒப்பு கொடுத்துள்ளனர்.
நீர் அவர்களுக்கு என்ன செய்தீர்? அவர்கள் கோபம் கொள்ளவும் வெறுப்பு கொள்ளவும் கடுமையான எரிச்சல் பொறாமை கொள்ளவும் தக்கதாய் நீர் என்ன செய்தீர் என்றார். நமது கர்த்தர் அமைதலுடனும் சாந்தத்துடனும் இத்தருணத்தில் காணப்பட்டார். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, அதாவது தற்காலத்தில் காணப்படுகிற ஒழுங்குமுறைகளின்படியானது அல்ல என்னுடைய ராஜ்யம் என்ற விதத்தில் இயேசு கூறினார். பிலாத்து புரிந்து கொள்ளத்தக்கதாக இப்பதில் போதுமானதாக இருந்தது. அநேகமாக இப்பதில் பிலாத்துவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இப்பதில் எவ்வளவு சுருக்கமாகவும் மிக்கதாகவும் உள்ளது. மேலுமாக தம்முடைய பின்னடியார்கள் தமக்காக போராடவில்லை என்றும், தமது ஆட்சியை ஸ்தாபிக்கவும் தமது ராஜ்ய அதிகாரத்தை வன்முறையில் ஸ்தாபிக்கவும் தம்முடைய பின்னடியார்கள் நாடவில்லை என்றும், ஒருவேளை இப்படியாகத்தான் வன்முறை மூலம்தான் தம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமெனில் தாம் ஒருபோதும் இவ்விதமாக தம்மை சத்துருக்களிடம் கையளிக்கப்பட அனுமதித்திருக்க மாட்டார் என்றும், இப்படி இருக்க தம்முடைய ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதும் அல்ல என்றும், தமது ராஜ்யம் அதிகாரத்துடனும் வருவதற்கான வேளை இன்னும் வரவில்லை என்றதுமான உண்மைகளின் மீது பிலாத்துவின் கவனத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். இதே படிப்பினையை கர்த்தர் தமது ஓமைகளில் ஒன்றில் சுட்டி காட்டியுள்ளார். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். தமது ராஜ்யமானது தமது இரண்டாம் வருகையில் ஆரம்பிக்கின்றது என இவ்வுவமையில் சுட்டி காட்டியுள்ளார். பிலாத்து காரியத்தை புரிந்து கொண்டார் என்பது அவருடைய வார்த்தைகளில் விளங்குகின்றது. அப்படியானால் நீர் ராஜாவோ? நீர் ராஜாதான், ஆனால் இதுவரையிலும் ராஜாவாகவில்லை என்றும், உம்முடைய ஆளுகை இன்னும் எதிர்காலத்தில் உள்ளது என்றும் தானே நீர் கூறுகின்றீர் என்ற விதத்தில் பிலாத்து கூறினார். இதற்கான நமது கர்த்தரின் பதிலானது, ஆம், நான் ஒரு ராஜா என்ற உம்முடைய யூகம் சரியே. ராஜா ஆகுவதற்கே நான் பிறந்தேன். ராஜா ஆகுவதற்காகவே நான் உலகத்தில் வந்தேன். இந்த மாபெரும் சத்தியத்திற்கு இசைவாகவே என்னை குறித்து சகல சாட்சியும் உள்ளது. உண்மையுள்ளவர்கள் அனைவரும், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்டு என் சீஷன் அல்லது பின்னடியான் ஆகத்தக்கதாக இழுத்து கொள்ளப்படுகின்றான். மேலும் என்னை ராஜாவாகவும் ஏற்றுக்கொள்கின்றான், அறிந்து கொள்கின்றான். மீதியான பெரும்பாலானவர்கள் இப்பொழுது முதல் நான் வந்து என் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் காலம் வரையிலும் என்னை யார் என்று அறிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படியாக நாம் அவ்வசன பகுதிகளுக்கு பொழிப்புரை எளிமையான வார்த்தைகளில் கொடுத்துள்ளோம். சத்தியமாவது என்ன? சத்தியம், உண்மை, நேர்மை போன்றவைகளை நமது கர்த்தர் குறிப்பிட்டது என்பது பிலாத்துவின் மனசாட்சியில் உள்ளத்தில் ஒரு மென்மையான பாகத்தை தொட்டது போன்று தோன்றுகின்றது. சொற்ப உலக பிரகாரமான ஜனங்கள் மாத்திரம் உண்மையற்ற தன்மைக்கு மரியாதை அளிக்கின்றனர். அநேகர் பொய் சொல்வதையோ அல்லது அதிர்ச்சி உண்டாக்குகிற அளவு வஞ்சனை பண்ணுவதையோ, பாதிப்புக்குள்ளாக்கும் அளவு வஞ்சனை பண்ணுவதையோ விரும்புவதில்லை. ஆனால் வஞ்சனையானது சமுதாயம் மற்றும் தொழிலில் வெற்றி நடை போடுகிறவர்களின் ஒவ்வொரு நடைமுறையிலும் பண்பிலும் வாழ்க்கையிலும் பாகமாக கருதப்பட்டு வருகின்றது. ஆகவே யூதர்களிடம் பேசுவதற்கு நடை எடுத்து வைக்கப்போன பிலாத்து நமது கர்த்தரின் கடைசி வாக்கியத்திற்கு, ஆம், ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் சத்தியம், உண்மை அல்லது நேர்மை என்ற வார்த்தைகளானது எவ்வளவாக காணப்பட வேண்டும் அல்லது காணப்படலாம் என்று நமக்கு சொல்லித் தருவதற்கு யார்தான் இருக்கின்றார் என்று பதிலளித்தார்.
போதகர் தம்மை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறினது போன்று அவருடைய சீஷர்களாய் உண்மையாக இருக்கிற யாவரும் சத்தியமாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் மனதில் தெளிவாய் புரிந்து கொண்டிருப்பது நலமாயிருக்கும். இந்த சுவிசேஷ யுகத்தில் இவ்வகுப்பாரை, அதாவது சத்தியத்திற்காக பசி கொண்டவர்களை, உண்மையுள்ளவர்களை, உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களையே விசேஷமாக கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களோ இப்பொழுது கொடுக்கப்பட்ட எவ்வித வாக்குத்தத்தங்கள் மற்றும் நம்பிக்கைகளினாலும் அதிகம் தாக்கம் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக காணப்படுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் சத்தியம் பற்றின சிறு குறிப்பையாகிலும் பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் அதனை பற்றி பிடித்து கொள்வதில்லை. அவர்கள் இதய அளவில் சத்தியத்தின் பிள்ளைகளாகவும் ஒளியின் பிள்ளைகளாகவும் இருப்பதில்லை. ஆகவே நம்முடைய சகல வார்த்தைகளிலும் எண்ணங்களிலும் நடத்தைகளிலும் நேர்மையாகவும் இருதயபூர்வமான உண்மையுள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமாய் உள்ளது. உலகத்துடனான நம்முடைய சகல உறவுகள் மத்தியிலும் நாம் வார்த்தையிலும் கிரியையிலும் உண்மையாய் இருக்கிற வேளையில் கர்த்தர் மற்றும் அவருடைய ஜனங்கள் மற்றும் அவருடைய வார்த்தைகள் உடனான நம்முடைய உறவுகளிலும் நாம் உண்மையாய் இருக்கத்தக்கதாக இரண்டு விதத்திலும் ஜாக்கிரதையுடன் நாம் காணப்பட வேண்டும். உண்மை உள்ளவர்களே உண்மையில் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பாவம் பிலாத்து, இவன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக முக்கியமான விஷயங்களில் தான் உண்மையற்றவனாக இருந்ததையும் எண்ணினார். உலகத்திலேயே நாங்கள்தான் மிகவும் பரிசுத்தமான ஜனங்கள் என்று கூறிக்கொண்ட யூத தேசத்தின் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கண்டு அக்கேள்வியை குறித்து அஞ்சினான். சத்தியமாவது என்ன? உண்மையாயிருப்பது என்றால் என்ன? எவ்வளவு உண்மையுடனும் எவ்வளவு நேர்மையுடனும் நாம் காணப்பட வேண்டும்? இக்கேள்விகளின் ஆழம் மிகவும் அப்பாற்பட்டதாகும். அவனுடைய கிரகித்து கொள்ளும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டதாகும். யூதர்களில் பிரதானமானவர்களின் புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டதாகும். இயேசு மாத்திரமே சத்தியத்தின் ஒரே பிரதிநிதியாகவும் மாதிரியாகவும் காணப்பட்டார். அவர் தமது சொந்த ஜனத்தாரின் அதிகாரிகளுக்கு மிகவும் அப்பாற்பட்ட உபதேசம் ஒன்றை பிரசங்கித்து கொண்டிருந்தார். சத்தியத்தின் இந்த பிரகடனம் மூலமாக இந்த சுவிசேஷ யுகத்தில் கர்த்தர் தமக்கென ஒரு ஜனங்களை, தமது சம்பத்துகளை கூட்டி சேர்ப்பதே அவருடைய திட்டமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். சத்தியம் மற்றும் உண்மையின் அடிப்படையில் இன்று கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கும் ஜனங்கள் வினோதமான ஜனங்கள் என்றும், பெரும்பான்மையான ஜனங்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்றும், திரளான ஜனங்கள் மத்தியில் அவர்கள் சிறு மந்தையினராக இருப்பார்கள் என்றும் நமக்கு வேத வாக்கியங்கள் தெரிவிப்பதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அன்பான வாசகர்களே, இந்த உண்மையுள்ளவர்களின் வகுப்பாரில் நாம் ஒருவராய் இருக்கத்தக்கதாக தேவனுடைய இரக்கத்தினால் நாம் ஒவ்வொரு பிரயாசத்தையும் எடுப்போமாக. ஐஸ்வர்யங்கள் அல்லது மனுஷருடைய புகழ்ச்சிக்கு மேலாக, இன்னும் சொல்லப்போனால் ஜீவனுக்கும் மேலாக நாம் சத்தியத்தை உயர்வாக எண்ண கடவோம். இப்படியாக உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று நமக்காக ஜெபம் பண்ணினவருக்கும் சத்தியமாயிருப்பவருக்கும் நாம் உண்மையான சீஷர்களாக பின்னடியார்களாக இருக்க முடியும். அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இவ்வார்த்தைகளில் பிலாத்துவின் தீர்மானம் வெளியாகின்றது. அதாவது, இயேசுவிடம் குற்றம் இல்லை. ரோம சட்டத்தின்படி இப்படியாக வழக்கை முடித்து வைப்பது சரியே. யூதர்கள் தாங்கள் எடுத்த இத்தனை முயற்சிகளுக்கு பின்னரும் தங்களது கைதியாகிய இயேசு தங்களுடைய கரங்களிலிருந்து தப்பித்துவிடப் போகிறார் என்று இப்போது உணர்ந்தபோது கோபம் அடைந்தவர்களாக பிலாத்துவை பயமுறுத்தினார்கள். மற்றும் வெளிப்படையாக குத்தி பேசவில்லை என்றாலும் பலன் அளிக்கும் விதத்தில் அவர்களுடைய பயமுறுத்தல் முயற்சி காணப்பட்டது. சமீப காலத்தில்தான் அவர்கள் சக்கரவர்த்தியிடம் பிலாத்துவை குறித்து குற்றம் சாட்டியுள்ளனர். இம்முறை சக்கரவர்த்தியின் பார்வையில்
மிகவும் ஆற்றல் மிக்கதாய் தோன்றத்தக்கதாக பிலாத்துவின் மீதான தங்கள் குற்றச்சாட்டுகள் காணப்படும் என ஜாடையாக கூறி மறைமுகமான வார்த்தைகளில் அவர்கள் பிலாத்துவை பயமுறுத்தினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். பிலாத்து கலகத்திற்கு ஆதரவு அளிக்கின்றார் என்றும் சக்கரவர்த்திக்கு ராயனுக்கு பட்சமாக பிலாத்து இல்லை என்றும் பிலாத்துவை காட்டிலும் தாங்களே ராயனுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் தங்கள் குற்றச்சாட்டுகள் பிலாத்துவுக்கு எதிராக காணப்படும் என்றும் குறிப்பிட்டனர். மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற தங்கள் ஜனங்களை சேர்ந்த ஒரு கலகவாதியை தாங்கள் கண்டுபிடித்த போது அக்குற்றவாளியை மரண தண்டனைக்குள்ளாக தீர்ப்பளிக்கும்படிக்கு தாங்களே குற்றவாளியை பிலாத்துவிடம் கொண்டு வந்தபோது யூதர்களுக்கு தன்னை ராஜா என்று கூறி பாலஸ்தீனியா முழுவதும் தனக்கு ஆதரவாக அநேக ஜனங்களை சேர்த்து கொண்டிருந்த குற்றவாளிக்கு மரண தீர்ப்பு வழங்க மறுத்தது நிமித்தம் ராயனின் பிரதிநிதியாகிய பிலாத்து ராஜாவுக்கும் நாட்டிற்கும் துரோகம் புரிந்தவனாய் இருக்கின்றான் என்று தங்கள் குற்றச்சாட்டுகள் பிலாத்துவுக்கு எதிராக காணப்படும் என்றும் குறிப்பிட்டனர். இப்படிப்பட்ட செல்வாக்கு மிகுந்த நபர்கள் இப்படியான குற்றச்சாட்டுகளை தனக்கு எதிராக கொண்டு போனால் இவைகள் ராயனின் பார்வைக்கு மிக மோசமான காரியமாக இருக்கும் என்று பிலாத்து உடனடியாக உணர்ந்து கொண்டார். ஆனால் கலிலேயா என்ற வார்த்தைகள் செவிகளில் விழ இயேசு பிறப்பில் கலிலேயனா என்று விசாரித்து உறுதியான பதிலை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் தப்பித்து கொள்வதற்கான வழியை கண்டு இயேசு கலிலேயனாக இருக்கிறபடியால் இயேசு ஏரோதின் தீர்ப்புக்கு உட்பட்டவர். இந்த முழு வழக்கையும் நான் ஏரோதின் நீதிமன்றத்திற்கு மாற்றிவிடுகின்றேன். ஏரோது இயேசுவுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் என்று கூறினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 5 முதல் 12 வசனங்கள் முடிய. ஏரோது மற்றும் அவனது சேவகர்களால் எப்படியாக இயேசு மோசமாக நடத்தப்பட்டார் என்றும் முள்முடி சூட்டப்பட்டு இரத்தாம்பரத்தினாலான வஸ்திரத்தினால் உடுத்தப்பட்டு மீண்டும் பிலாத்துவிடம் அனுப்பப்பட்டதை குறித்து நாம் நினைவு கூறுகின்றோம். இதற்கிடையில்தான் அநேகமாக பிலாத்துவின் மனைவி தான் இயேசுவை குறித்து கண்ட சொப்பனத்தை பிலாத்துவிடம் கூறியிருந்திருக்க வேண்டும். கைதி இயேசு மீண்டும் மினுக்கான வஸ்திரங்களுடன் தன்னுடைய அரண்மனைக்கு அனுப்பப்பட்ட போது பிலாத்து மிகவும் திகைப்படைந்திருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. கைதி இயேசு மினுக்கான வஸ்திரங்களுடன் அனுப்பப்பட்ட காரியத்தில் இயேசு ஒரு ராஜா என்ற வலியுறுத்துதல் இன்னும் அதிகம் உறுதியடைந்தது. அதே சமயம் இயேசு ஒரு ஆபத்தான மனுஷன் என்றும் அரசாங்கத்திற்கு தொந்தரவான மனுஷன் என்றதுமான யூதர்களின் ஆசாரியர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய நடிப்பும் இன்னும் நகைப்புக்குரிய வண்ணம் காணப்பட்டது. யூதர்களை சமாதானப்படுத்துவதற்குரிய ஒரு வழி பிலாத்துவுக்கு தோன்றியது. அதாவது அவர்களுடைய பிரயாசம் முழுமையாக தோல்வியடையவில்லை என்னும் அளவில் அவர்களை என்ன செய்ய வேண்டும். அதே சமயம் தான் நியாயமான தண்டனை அளித்துள்ளேன் என்ற எண்ணத்தை அவர்களுள் எழச் செய்ய வேண்டும். பின்னர் வருஷந்தோறும் இந்த பண்டிகை காலத்தில் கைதியின் கடும் தண்டனையானது நிறைவேற்றப்படுவதிலிருந்து தள்ளி வைக்கும் வழக்கத்தின்படி இயேசுவின் தண்டனையை தள்ளி வைத்திட வேண்டும் என்பதே ஆகும். இதை பிலாத்து அவர்கள் முன் வைத்தபோது மக்கள் கூட்டத்தார் பரபாஸ் என்று கூக்குரலிட்டார்கள். இந்த பரபாஸ் என்பவன் உண்மையில் கலகவாதியாகவும் கொலைக்காரனாகவும் அநேகமாக ஆசாரியர்களின் தூண்டுதலினால் இயேசுவை வேட்டை நாய்கள் போன்று துரத்தி கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தாரில் உள்ள அநேகருடைய உண்மையான மாதிரியாகவும் இருந்தான். பின்னரே அப்படியானால் இயேசுவை நான் என்ன செய்யட்டும் என்று பிலாத்து கேட்டான். ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்களின் தூண்டுதலினால் அவனை சிலுவையில் அறையும் எனும் பதில் வந்தது. ஜனங்களுடைய சப்தமே தேவனின் சப்தம். அந்தோ பரிதாபம்! விழுந்து போன மனுக்குலத்தின் சுபாவம், விழுந்து போன மனித சுபாவம் எவ்வளவாய் நம்ப முடியாத நிலைக்கு போய்விட்டது. ஜனங்களுடைய சப்தமே தேவனின் சப்தம் என்ற பழமொழி
எவ்வளவு உண்மையற்றது! ஒருவேளை வேதனுடைய சாயலிலும் ரூபத்தின்படியேயும் பூரணமான புருஷர்களும் ஸ்திரீகளும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட நிலையில் உலகத்தில் நிரம்பி காணப்பட்டார்களானால், அப்பொழுது திரளான ஜனங்களின் சப்தம் தேவனுடைய சப்தமாக இருந்திருக்க முடியும். ஆனால் பெரும்பாலும் ஜனங்களின் சப்தமானது அவர்களை வஞ்சித்துள்ள பேய்களின் சப்தமாகவே இருக்கின்றது. மற்றும் அப்போஸ்தலன் கூறியுள்ளது போன்று, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4. மேற்கூறியவைகளுக்கு இசைவாக நாம் பார்க்கையில், தற்கால சூழ்நிலைகளின் கீழ் உள்ள உலகத்தின் தீர்ப்பானது நம்ப தகுந்ததல்ல என்பது நம் அனைவருக்குமான நமது கர்த்தரின் ஆலோசனையாகும். அதாவது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் சுயநலத்தின் கொள்கைகளுக்கு எதிராக காணப்படுவதற்கு பதிலாக இன்னமும் பாவத்தின் ஊழியக்காரர்களாய் குருடர்களாய் காணப்பட்டால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 18, 19, 16 வசனங்கள். நமக்கும் இயேசுவினுடைய சத்தம் குரல் தேவனுடைய சத்தமாக குரலாக இருக்கின்றது. மேலும் அவருடைய ஆடுகள் மாத்திரமே அவருடைய சத்தத்தை கேட்கின்றன, அவரை பின்தொடரவும் செய்கின்றன. இறுதியில் சாத்தான் கட்டப்பட்ட நிலையில் பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு சத்தியத்தின் அறிவிற்குள்ளாக கொண்டு வரப்பட்டு பாவம் மற்றும் சாத்தானின் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று தெய்வீக வாக்குத்தத்தங்கள் கொடுத்த நிச்சயங்களை நினைவு கூர்ந்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதற்கிடையில் நீதிக்காக நிற்பவர்கள் சிறுபான்மையான ஜனங்களாக இருப்பதில் திருப்தியாக இருக்க வேண்டும். எனினும் நமக்கு எதிராக நிற்கின்ற அனைவரை காட்டிலும் அவர் நமக்கு பெரியவராக இருப்பார் என்பதான வாக்குத்தத்தமானது நமது விசுவாசத்தை பலப்படுத்துகின்றதாய் இருக்கும். தற்காலத்தின் இருளான மேகங்கள் கலைந்து போய் புதிய ராஜ்யமானது அதிகாரத்தில் வந்து நீதியின் சூரியன் பிரகாசிக்கும் போது அக்காலத்தில் நீதிமான்கள் பெரும்பான்மையானவர்களாக திரளானவர்களாக இருப்பார்கள். மேலும் ராஜ்யத்தின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களோ ஜனங்கள் மத்தியில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவார்கள். அப்போஸ்தல நடபடிகள் 3:23 வசனம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.